கோவை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். குற்றவாளிகளை கைது செய்ததை சாதனையாக கூறுவது வெட்கக்கேடானது என்றும் குற்றங்களை தடுப்பதே அரசின் கடமை என்றும் அவர் தெரிவித்தார். கோவை விமான நிலையம் அருகே நடந்த கொடூரம் தமிழக காவல்துறையின் தோல்வியை வெளிப்படுத்துகிறது என்றும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மதுபானம், போதைப் பொருள் அதிகரிப்பால் குற்றங்கள் பெருகி வருவதாகவும் ஆட்சி காலம் முடிவதற்கு முன் முதலமைச்சர் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருமண உறவில் துன்புறுத்தலின் போது பெண்கள் அமைதியாக இருப்பது அடக்குமுறையை நிலைநாட்டும் அடிமைத்தனம் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. திருமணம் தாண்டிய உறவில் இருந்ததோடு தன்னை தாக்கி தனிமைப்படுத்திய கணவரை குற்றமற்றவர் என விடுவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரமக்குடியைச் சேர்ந்த பெண் ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி திருமணத்தின் சாரம் பரஸ்பரம் மரியாதை, நட்பு மற்றும் கருணை என குறிப்பிட்டார். குடும்ப மரியாதை என்ற பெயரில் பெண்கள் துன்பத்தை சகிப்பது அநீதிக்கு ஒப்புதல் எனவும் இந்திய ஆண்கள் மனைவியின் நலன், பாதுகாப்பு, மரியாதை ஆகியவை தங்களின் கடமை என்பதை உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். பெண்களின் பொறுமை நற்குணமல்ல என்று கூறிய நீதிபதி வழக்கின் உத்தரவை நிறைவேற்றிய விவரத்தை 8 வாரங்களில் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.